ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் இஃப்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொல்லி ஹில்ஸ்லேருந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. என்ன கோயில்னா? அரப்பேஸ்வரர் கோயில். ஓ, ராமர் சீதாப்பழம். அதுனா அது சீத்தாப்பழம். சீதாப்பழம் கரெக்டாக. இது கொளிஞ்சி பழம். கொளிஞ்சி பழம் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது. ஆரஞ்சு இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் இங்கே மூலிகை தான். ஆலுவேரா ஷாம்பு, பாடி பெயின் ஆயிலு, ஆலுவேரா சின்னது 50 ரூபா, இது 100 ருபீஸ். சின்னது வந்து இது 50 ரூபா. பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயோ அம்மா. என்னண்ணா சூப்பில் என்ன இருக்குது? சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த முடவாட்டு கிழங்கு, தெரில சாரல் ஃபுல்லாக அடிக்குது. கிளாரிட்டி கேமரா அப்படியே தண்ணி மறைச்சிருது. இது ஃபால்ஸ் போகிற வழியில் தான் இருக்குது. ஆர்விஆர் ரெசார்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் தங்கணுன்னா இங்கே தங்கிடலாம். கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளோண்ணா? என்ன கணக்குறது? ஒரு ஆளுக்கா இப்படி என்ன பைக்குக்கா? வண்டிக்கு. சரி சரி சரி. வண்டிக்கு 20 ரூபா. அப்படியே லெஃப்ட் போங்க. கொல்லிமலையிலேயே முக்கியமான பிளேஸ் இந்த பிளேஸ் தாங்க. அர்ப்பரேஸ்வரர் கோயில் இருக்குங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. பக்கத்துலேயே மினி ஃபால்ஸ், ஸ்மால் ஃபால்ஸ் சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. முடியாதவங்க ஸ்மால் ஃபால்ஸ் போயிடலாம். கோயில் போயிட்டு அப்படியே ஸ்மால் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். உள்ளே இங்கே தான் போகணும். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு இங்கே தான் போகணும். காலை 6லேருந்து 3 வரைக்கும் தான் டைம். பெரியவங்களுக்கு 30 ரூபா, 20 ரூபா சிறுவர்கள். பசங்களுக்கு 20 ரூபா, பெரியவங்களுக்கு 30 ரூபா. இந்த இடம் தான் எனக்கு இருக்கேன். என்ன கோயில்னா? அரப்பேஸ்வரர் கோயில். இது 3 மணிக்கு வரைக்கும் தானா? காலை 6 to 3 வரைக்கும். சரி சரி. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வரவங்க 5, 5, 6 மணி வரைக்கும் வருவாங்க. வரவங்க ரிட்டர்ன் வருது. சரி சரி. அனுப்புறது 3 மணி வரை. சரி சரி சரி. இது என்ன ஃப்ரூட்னா? அது ராமர் சீதாப்பழம். ஓ, ராமர் சீதாப்பழம். அதுனா இது வந்து லாவல் பழம். நவாப்பழம் வேறு, லாவல் பழம் வேறு. லாவல் பழம் வேறு. எவ்வளோ கிலோண்ணா? அது எப்படி கிலோ கணக்கா? இது வந்து கிலோ வந்து 130, 140 வரைக்கும் போயிட்டுருக்குண்ணா. சரி சரி. இது வந்து கிலோ 100 ரூபா, 1.5 கிலோ எடுத்துகிட்டா 120 ரூபா இருக்கும். 1.5 கிலோ எடுத்தால் 120. ஓகே ஓகே. கிலோ 100 ரூபா கொடுக்குறாங்களா? பப்பாளியெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் வர்றதெல்லாம் விதையே இருக்காது. இங்கே விதை இருக்குது பாருங்கள். பெருசாக இருக்குது. இதுவும் இந்த பப்பாளியும் பெருசாக இருக்குன்ற. அந்த பழமே வேறு மாதிரி இருக்குக்கா. அதே பழம் இல்லை, வேறு மாதிரி இருக்குண்ணா. கீழே எல்லாம் எப்படி இருக்கும்? வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி சரி சரி. சூப்பராக இருக்கும். நாவல் பழம் அங்கே வீடியோ எடுத்தேன். அது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் கரெக்டாக. இது கொளிஞ்சி பழம். கொளிஞ்சி பழம் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது. ஆரஞ்சு. சரி சரி சரி. இது எவ்வளோக்கா? இங்கே தான் விளைச்சல் இருக்குது, நிறைய இருக்குமே பலாப்பழம். எவ்வளோ வேணும்? 50 ரூபாய்க்கு வச்சா? இல்லை இப்போது ஒரு ஆள் சும்மா சாப்பிட்ணும், எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபா கொடுப்பீங்களா? 10 ரூபாய்க்கு தரலாம், 20 ரூபாய்க்கு தரலாம். 10 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? 10 ரூபாய்க்கு 4 பீஸு, 5 பீஸு. சரி சரி சரி. விலை கம்மிங்க, இங்கே தான் விளைச்சல், அதனால தான் வந்து விலை கம்மி. சரி 10 ரூபா கொடுங்க, நல்லா இருக்குது, பார்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது, நல்லா தேன் மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ஓகே.
கோயில் மூடி இருக்கா? அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் அண்ணா, மெயின் என்ட்ரன்ஸு. அப்படியா, சாப்பாடுக்கு மூடி இருக்காங்க. சரி சரி சரி. கோயிலுக்கு வர்றவங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சங்கு இருக்குது. 300 தராதுமா. மேபி கண்ணாடி 100 ரூபா இருக்கும். இது சும்மா ரஃபீஸ்க்குன்னா வாங்கி போட்டுக்கலாம். ஸ்பெக்ஸ், கூலிங் கிளாஸ். பஸ்ஸு பாருங்கள், 1க்கு 2 நிற்கிது. எல்லாம் மினி பஸ் தான் இருக்குங்க. பழைய பஸ் பார்த்தோமா, பெரிய பஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, ஏன்னா ஹேர்பின் பெண்டு கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால மினி பஸ் தான் நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர், அதான் 1000 படிக்கட். மினி ஃபால்ஸும் அந்த பக்கம் இருக்குது. 0 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்பெஷல் இங்கே மூலிகை தான். ஆலுவேரா ஷாம்பு, பாடி பெயின் ஆயிலு, ஆலுவேரா ஜெல், இது மசாஜ் ஆயில். இங்கே மூலிகை பாருங்கள். நம்ம எண்ணெய் கலந்துக்கணும் இதில். பியூர் ஹனி. எவ்வளோண்ணா இது ஹனி? 100 ருபீஸ். 120 ml 100 ருபீஸ். சோப்பு இருக்குது பாருங்கள், ஹேண்ட்மேட் சோப்பெல்லாம் இங்கே. ஹெர்பல் சோப், சூப் பவுடர். இந்த ஆயில் எவ்வளோண்ணா? ஹிபிகஸ் வர ஆயில் 100 ரூபா. 160 ரூபா போட்டிருக்கு. தைலம் இல்லைண்ணா இது? இது 100 ருபீஸ். சின்னது வந்து இது 50 ரூபா. ஸ்பைசஸ்க்கு ஃபேமஸ் தான் இங்கே. எல்லாமே இருக்குது பாருங்கள். பிளான் பண்ணியிருக்கோம் மேலே ஏறும்போது குளுக்கோஸ் குடிக்கலான்னு. தண்ணி பாட்டில் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டிக்கெட் வாங்கியாச்சு, கிளம்பிட்டோம். இங்கே இந்த ஃபவுண்டன் இருக்குது. எல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே மூடி இருக்குது. முக்கியமாக இங்கே போகிறவங்க தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போங்க. ஏன்னா நடுவில் ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு டேங்க் பார்த்தீங்க, நடுவில் ஒரு டேங்க் இருக்குது. இருந்தாலும் பாட்டிலாவது வைங்க. முடியாதவங்க தண்ணியில் குளுக்கோஸ் அங்கே காமிச்சேன் இல்லையா, குளுக்கோஸ் வந்து வாங்கி கலந்துக்கிட்டு வச்சுக்கோங்க. ஏறும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு மேலே ஏறிக்கலாம். விற்கிறாங்க இங்கே. ஏறும்போது தான் குடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1000 படிக்கட்டு சும்மா ஏறுறது. இங்கே வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதாரணமாக நினச்சிக்கிட்ட படிக்கட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, செங்குத்தா பா. இந்த பாறை பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. தண்ணிலாம் டேங்க் இருக்குது, தண்ணி டேங்க்குங்க. ஏறும்போது கஷ்டப்படுறவங்க தண்ணி குடிக்கலாம் பிடிச்சி. வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது, சேஃப்டியாக. படிக்கட்டு பாருங்கள், படிக்கட்டு. இங்கே தண்ணி சவுண்டு, ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுலே வந்து பெரிய வாட்டர் ஃபால்ஸ் கொல்லிமலையில் இது தான்.
ஏற்கனவே வரும்போது தண்ணி இல்லை, நான் ரிஸ்க் எடுக்கல. ஏன்னா 1000+ படிக்கட்டு இருக்குதுன்னாங்க. இப்போ பார்த்தா தான் தெரியுது 1116 ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. இறங்கி குளிச்சுட்டு ஏறணும். அதாவது ஏறி குளிச்சுட்டோன்னா இறங்கலாம் அப்படின்னு பார்க்குறவங்க பார்ப்பாங்க. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட். ஆனால் ஒர்த்து போனது ஒர்த். இந்த காலத்தில் கட்டியிருக்கிறதே பெரிய விஷயம். படிக்கட்டு இங்கே இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இங்கே உட்காரதுக்கு இடம் இருக்குது. அதாவது இறங்கும் போதே பயமாக இருக்குது பார்த்துட்டு. ஆஹா திருப்பி ஏறணும் இங்கேன்னு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது தெரில. பாதி தூரம் இருக்குது கண்டிப்பாக. பாதி தூரம் வந்துட்டோம். இறங்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் ஏறுறதா அப்பா. பாருங்கள் எப்படி இருக்கீங்க. வேறு லெவலில் இருக்குங்க. த்ரில்லாக இருக்குது வர்றதுங்க. வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. பார்க்கலாம். ஆமாம் பாதையே சரியில்லை. ரொம்ப டேஞ்சரான பாதை இது. இங்கே வரைக்கும் தான் படிக்கட்டு. சூப்பராக இருக்குது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது சின்ன அருவி மாதிரி தெரிஞ்சிச்சு. செம்ம. அந்த பாதை பாருங்கள். கிட்ட வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படியே சாரல் அடிக்குதுங்க. இங்கே நம்ம குளிக்கிற மாதிரி இருக்குது. சாரல் அப்படி அடிக்குது. பாருங்க நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு தெரில. சாரல் ஃபுல்லாக அடிக்குது. கிளியரிட்டி கேமரா அப்படியே தண்ணி மறைச்சிருது. குளிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அங்கே குளிச்சுட்டேன் சின்ன ஃபால்ஸில். இங்கே குளிக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பார்க்கலாம், குளிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே ரொம்ப சாரல் அடிக்குது.
ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா. நம்ம நிலைமையே இப்படி இருக்குது. பட் நாங்கள் ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிறோம். ஒருத்தரை பார்த்தோம், வயசானவரை. நம்ம கமெண்ட் பண்ணோம், நம்மளாலேயே ரிட்டர்ன் ஏற முடியாது, இவர் எப்படி ஏறுவார்னு. அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சுங்க. இவர் வந்து ஒரே முறை தான் உட்காந்தாரு, நம்ம 5 முறை 6 முறை உட்காந்தோம். அந்த காலத்து ஆளுங்க தான். உனக்கு பயமா இருந்தா என்ன பிடிச்சிக்கோ. இங்க பாரு, வண்டி கிளம்புறதுக்கு முன்னே சத்தவ மாதிரி இருக்கான். போயிட்டு வந்தோன்னு உயிரோட இருக்கானு பாக்கணும். ஐ ஜாலி பெருசா பீட்னீங்க. ஐயோ ஐயோ வாவ், சூப்பரா இருந்ததுல அங்கிள். ஏப்பா ஏப்பா பயந்துட்டியா? வந்த கத்து கத்துனே. ஸ்டார்டிங்ல போன மாதிரி தான் லேண்டிங்ல நக்கலா பண்ற. லெமன் ஜூஸ், பட்டர் மில்க், ஹெர்பல் சூப், மூலிகை. இந்த சூப் 20 ரூபாய்க்கு ஒருத்துங்க. சூப்பராக இருந்துச்சு. நான்வெஜ் சூப் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது மூலிகை சூப். கரெக்டாக தான் வச்சுருக்காரு போல இருக்குது. மேலே வந்தோடனே குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் செம்ம சூடாக இருக்குது. கொஞ்சம் குளிர்ச்சிக்கு சூடாக குடித்தா நல்லது தான். மேலே ஏறினோடனே குடிச்சிடாதீங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு குடிங்க. என்னண்ணா சூப்பில் என்ன இருக்குது? சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த முடவாட்டு கிழங்கு, முடக்கத்தாங்கீரை, வல்லாரைக்கீரை, இஞ்சி, பூண்டு, மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் இடித்து போட்டு செய்வோம். சரி சரி சரி, நல்லாயிருக்கு.